Hi hello viewers, நான் உங்கள் Sakthivel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 சூப்பரான டிப்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்ல தெரியாமயும் இருக்கலாம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு 10 டிப்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுனா லைக் பண்ணி விடுங்க. உங்க फ्रेंड्स நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செடி வளர்கிறதுக்கு நல்ல பூ பூக்கிறதுக்கு செடி வளர்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நைட்ரஜன் சத்து உங்களுக்கு பாஸ்பரஸ் சத்தெல்லாம் ரொம்பவே முக்கியங்க. ஸோ அந்த மாதிரி சத்துக்கள்லாம் நம்ம நிறைய விதத்தில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த விஷயத்த வந்து இந்த வரைக்கும் நான் இந்த வீடியோவில் சொன்னதில்லை. ஸோ இப்போ நம்ம கொடுக்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் தாங்க. ஸோ இந்த முடியை வந்து நம்ம வந்து செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம். ஸோ முடியை போய் செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. இந்த முடியை நம்ம சாப்பிட்டா வாந்தி பேதின்னு ஆகும். பட் ஆனால் செடிகளில் வந்து மண்ணில் போட்டு விட்டிங்க அப்படின்னா மக்கி போய் இது உரமாகும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்த ஒரு நைட்ரஜனும் பாஸ்பரஸும் இருக்கக்கூடிய ஒரு உரம். இதை மண்ணுக்கடியில் புதைச்சி வச்சுருங்க. முடி கண்டிப்பாக எல்லாருக்கும் உதிரும். முடி இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக எடுத்து மண்ணில் புதைச்சி வைங்க. லைட்டாக குழி தோண்டிட்டு மண்ணில் புதைச்சி வச்சுருங்க. அது தானாகவே மக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு உரமாக மாறிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். முடின்னு மட்டும் இல்லை, நகம் முடி எல்லாமே நீங்கள் வந்து ஒரு உரமாக நீங்கள் வந்து செடிகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். டிப்ஸ் நம்பர் 2, தக்காளி செடிக்கு கயிறு கட்டி விடுங்க. உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா 2 சைடும் வந்து இந்த மாதிரி குச்சி மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி கொடுக்கலாம். இல்லைன்னா தக்காளி செடிக்கு நீங்கள் கட்டி விட்டுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி வந்து கயிறு கட்டி விடுங்க. இந்த மாதிரி கயிறு கட்டுறதுனால உங்களுக்கு வந்து தக்காளி செடி சாயாமல் இருக்கும், முறியாமல் இருக்கும். அப்படி முறியாமல் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு செடியோட லைஃப் அதிகமாக வரும். இல்லைனா நிறைய பேருக்கு வந்து தக்காளி இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு காய்ச்சிருக்குன்னு காய்க்க அப்படியே சாஞ்சு அப்படியே முறிஞ்சிடும். ஸோ கயிறு கட்டி விடுங்க. நிறைய பேருக்கு மேலே வந்து இந்த மாதிரி பந்தல்லாம் இல்லாமல் இருக்கும், மேலே இழுத்து கட்டுறதுக்கு எதுவும் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குச்சிகள், இங்கே ஒரு குச்சி இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு குச்சி இப்படி நட்டுட்டு ஒரு 4 சைடும் குச்சி மாதிரி நட்டு அதில் வந்து அந்த தக்காளி செடியை கட்டி வைங்க. சப்போர்ட் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நல்லாவே வந்து இந்த தக்காளி செடி வளரும். டிப்ஸ் நம்பர் 3, பந்தல். ஸோ பந்தல் கண்டிப்பாக பந்தல் காய்கறிகள் எல்லாத்துக்கும் போடணும். பந்தல் போட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து குச்சி வச்சாது ஏதாவது வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக கொடுங்க. பந்தல் கரெக்டாக ஏற்றுனா தான் உங்களுக்கு வந்து காய் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அழகாக வந்து தொங்கிக்கிட்டு இருக்குது. இங்கே ஒரு 3 பொடலங்க தொங்குது. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வரி பொடலங்காய் வந்து ஒரு 4-5 தொங்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொடலங்காய் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஷேப்புக்கு கரெக்டாக கீழே இறங்கி வரணும், நல்லா வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பந்தலில் தான் இருக்கணும். இதே நீங்கள் தரையில் பட்ட விட்டீங்க அப்படின்னா தரையில் மண் பட்டு இல்லை பூச்சி ஏதாவது சாப்பிட்டு உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். கொடி காய்கறிகளுக்கு ஒரு கரெக்டான சப்போர்ட் இருக்கணுங்க. ஸோ பந்தல் அமைக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, 4 குச்சி சும்மா நட்டு வச்சுட்டு மேலே ஏற்றி விடுங்க. இல்லைங்க எனக்கு பந்தல் போடுறதெல்லாம் கஷ்டம், இன்னும் சிம்பிளாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கொடி காய்கறிகள் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வலை மாதிரி அடிச்சிருங்க. ஹார்ட்வேர் ஷேப்பில் வந்து வலைன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த வலை மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா அந்த வலைகள் மேலே ஏற்றி விட்டுடலாம். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து கயிறு கட்டியும் நீங்கள் ஏற்றி விடலாம். இந்த மாதிரி வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம், பந்தல் இல்லை சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுங்க. அப்போ தான் வந்து கொடி நல்லா ஏறும், நல்லா செடிகள் வந்து வளரும். டிப்ஸ் நம்பர் 5, ரீயூஸ் பிளாஸ்டிக் இல்லை வேறு ஏதாவது வேஸ்ட் மெட்டீரியல் உங்கள் வீட்டில் எது வேஸ்ட்டாக கிடக்காலும் அதில் வந்து ஏதாவது ஒரு செடி வைக்க முடியுமான்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு டப், இது எங்கள் வீட்டில் வந்து உளுந்து கழுவுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்தினாங்க. அந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை கிராக் மாதிரி இருக்கும். உடஞ்சிச்சின்னு தூக்கி போடாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி செடி வச்சுருக்கோம். மணத்தக்காளி நல்லா வளர்ந்து இதில் நல்லாவே வந்துட்டுருக்கு. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளும் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்துட்டு இருக்கிற நித்திய கல்யாணி எல்லாமே என்னோடய கம்ப்யூட்டர் கேபினெட்டில் தான் இருக்குது. ஆமாங்க, கம்ப்யூட்டர் கேபினெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் இந்த CPU வச்சுருப்பாங்கள்ல அந்த கேபினெட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும் அவங்க. அதெல்லாமே நான் வந்து டேப் போட்டு ஒட்டிட்டு அதில் மண் போட்டு அதில் தான் வந்து இந்த நித்திய கல்யாணியை நான் வந்து வச்சுருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு தொட்டியும் கிடச்சிச்சு. இது மிஞ்சி போனால் நம்ம வந்து பழைய சாமான்கள்லாம் போட்டோன்னா 5 ரூபா 10 ரூபா கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து ஒரு தொட்டியாகவே கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி பழைய பொருட்கள் எதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5th டிப்ஸ், சீசனலாக பூக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே உங்கள் தோட்டத்தில் அந்தந்த சீசனுக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டொர்னிஷியா, பால்சம், டயாந்தஸ், ஜின்னியா இந்த மாதிரி பூக்கள்லாம் நல்லாவே பூக்கும். இந்த மாதிரி பூக்கள் எல்லாமே இந்த சீசனுக்கு கண்டிப்பாக வளருங்க. இந்த மாதிரி பூக்கள் வந்து தேனீக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 6, ரொம்பவே முக்கியமான ஒரு டிப்ஸ்,
நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, என் தோட்டத்தில் அணில் பிரச்சனை பண்ணுது, குரங்கு பிரச்சனை பண்ணுது, புறா பிரச்சனை பண்ணுது, எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி விட்டு போயிடுது அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக உங்களுக்கு வேலி தான் அடிக்கணும். அப்படி இல்லையா எலி பிரச்சனை பண்ணுச்சுன்னா எலிபுரி வைங்க. அணில் பிரச்சனை பண்ணாலும் எலிபுரி வச்சு பிடிக்க முடிஞ்சதுன்னா பிடிச்சி தூக்கி கொண்டு போய் வேறு எங்கேயாவது விட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஒரு நட் போட்டு நீங்கள் விடலாம். ஃபுல்லாகவே ஒரு செடிக்கும் சுற்றி நீங்கள் நட் மாதிரி போட்டு விடலாம். இதுவே சின்னதாக போட்டிருக்கேன், இது இன்னும் பெருசாகவே போடணும். அப்போ தான் வந்து இது வந்து பலன் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து நட் போட்டு விடலாம். அப்படி இல்லைனா எனக்கு இயற்கையாக தானாக அமைஞ்ச ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு பூனை வந்து எங்கள் வீட்டுக்கு மாட்டிக்கிச்சு. ஸோ தானாகவே வந்துச்சு, மாடியில் தான் இருக்குது, ஃபுல்லாகவே எங்கள் மாடியை வந்து பாதுகாக்குது. இப்போது எங்களுக்கு வந்து நிறைய காய்கள் எங்கள் செடியில் பார்க்க முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் என் செல்லக்குட்டி டாம் தான். ஸோ இவ இல்லைனா இப்போ மாடி இருக்கிற நிலமையில் இருக்காது. ஏன்னா ஓனாங்க வருது, ஓனா வந்து கட் பண்ணி விட்டு போச்சு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரங்கு பிரச்சனையும் எங்களுக்கு இருக்குது, நீங்கள் வந்து வீடியோ காலில் பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி புறாக்களும் வந்துச்சு. இவன் இருக்கும்போது பக்கத்தில் எதையுமே வர விட மாட்டான், பாஞ்சு போய் துரத்தி விடுவான். ஸோ ரொம்ப குட் பாய். இவனுக்குன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பால் சாதமும் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். பட் ஆனால் ரொம்ப பாசத்தை காட்டுது குழந்தை. ஸோ எங்களோட மாடிக்கு ஒரு செல்ல குழந்தைனா இதுதான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பூனையோ இல்லை நாயோ ஏதாவது வளருங்க, தோட்டத்திலே இருக்க விடுங்க. ஸோ தோட்டத்தை வந்து அவன் பார்த்துப்பான். ஸோ பாருங்கள், காக்கா வந்தோடனே அலர்ட்டாக வர்றாரு இவர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செல்லப்பிராணிகள் வளர்க்குறது மூலமாகவும் நீங்கள் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைனா வேலிகள் தான் வந்து போடணும். டிப்ஸ் நம்பர் 7, மண்ணை ரொம்ப காய விட்டுறாதீங்க. மண் வந்து மேல் மண்ணு காயறது பிரச்சனை கிடையாது, அடிமண்ணை காய விட்டுறாதீங்க. மேல் மண்ணை லைட்டாக இப்படி எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா அடிமண் ஈரமாக இருக்கணும். மண்ணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய உயிர்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். மண்ணை ரொம்ப காய விட்டுறாதீங்க, மண் காயமாக பார்த்துக்கோங்க. செடி மட்டும் இல்லை, மண்ணுமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 8, தண்ணி நிறைய ஊற்ற சொல்கிறேன்ட்டு நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டு தண்ணி சுத்தம் ஆக்கிறாதீங்க. எல்லா தொட்டியில் க்ரோ பேக்லேயுமே ட்ரைனேஜ் ஹோல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும். ட்ரைனேஜ் ஹோல்லேருந்து தண்ணி எக்ஸஸாக வெளில வரணும். நீங்கள் தண்ணி இங்கே ஊற்றுறீங்க அப்படின்னா ஊற்றுன உடனே தண்ணி அப்படியே எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே இது வழியாக வெளில வந்துடணும். அப்படி வரல அப்படின்னா இந்த ட்ரைனேஜ் ஹோலில் குச்சி வச்சு லைட்டாக குத்தி இந்த ட்ரைனேஜ் ஹோலில் கரெக்ட் பண்ண பாருங்கள். அப்படி நீங்கள் பண்ணியும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னா மண் கலவையை மாற்றிடுங்க. டிப்ஸ் நம்பர் 9, காஞ்ச இலைகள் எங்கே இருந்தாலும் அதை பிடிங்கி விட்டுருங்க. இந்த செடியில் எந்த செடியாக இருந்தாலும் காஞ்ச இலைகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிடிங்கி விட்டுருங்க. இதில் இருக்கிற ஒரு சிம்பிள் மெக்கானிசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சதோ இல்லைனா ஏதோ ஒரு இலைகள் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த இலைகளை வந்து ரிப்பேர் பண்ண செடி வந்து ட்ரை பண்ணும். அதில் நிறைய எனர்ஜி வந்து செடி வந்து செலவு பண்ணும். இப்போ பாருங்கள், இதில் இலை சுற்றல் நோய் மாதிரி இருக்குது. இதை வந்து சரி பண்ணுறதுக்கு சத்துக்கள் நிறையா வந்து செடி வந்து செலவு பண்ணும். அதனால் நமக்கு செடி பழுக்கிறதுக்கோ காய் கொடுக்கறதுக்கோ இருக்கிற சத்துக்கள்லாம் விரயமாகும். அதனால் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பாதிக்கப்பட்ட இலைகளை எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்க, காஞ்ச இலைகள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு விடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. டிப்ஸ் நம்பர் 10, செடிகள் நம்ம புரிஞ்சுக்கிறது. செடிகளை நம்ம புரிஞ்சுக்கிறத நிறைய விஷயத்தில் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சங்குப்பூ. கடந்த ஒரு 2 மாதமாக என்னோடய வீடியோக்கள், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. சங்குப்பூ அவ்வளோ புதுச்சு அவ்வளோ காட்டியிருப்பேன். பட் ஆனால் இப்போ பாருங்கள், பூவே இல்லை, ஃபுல்லாக விதைகள் விட ஆரம்பிச்சிச்சு. ஸோ பூ பூத்து முடிச்சதுக்கப்புறம் விதைகளை ஃபுல்லாக விட ஆரம்பிக்கும். இது இயற்கை. ஸோ நம்ம செடியை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விதை காய்க்கிற நேரத்தில் வந்து இதில் வந்து பூ வைக்காது. ஸோ விதைகளை தான் இது ப்ரொடியூஸ் பண்ணும். அதில் தான் அதோட எனர்ஜி எல்லாமே வந்து செலவிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பீனாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து உங்களுக்கு சங்குப்பூ விதைகள்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த விதைகளை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக இதோட எனர்ஜி எல்லாமே வந்து எடுத்துக்கும். அதே மாதிரி தான் ஒரு ரோஜா செடி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா புது துளிர்கள் வர்றதுக்கு அதோட எனர்ஜி எல்லாம் வந்து செலவு பண்ணும். அதுக்கப்புறம் தான் முட்டுக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க ஆரம்பிக்கும். என்னோடய செடியில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ தான் முட்டுக்கள் வச்சுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 3 முட்டை என் கண்ணுக்கு இப்போதைக்கு தெரியுது. அண்ட் இதுக்கப்புறம் எவ்வளோ முட்டுக்கள் வந்து உள்ளே இருக்குங்கிறத நம்ம வந்து தேடி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ப்ரூன் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு செடி இருக்குன்னா அது பூக்காத டைமும் சில டைம் இருக்கும். அதெல்லாம் வந்து அது ப்ராசஸ்க்கான ஒரு டைம் தான். அதை தவறுதலாக எடுத்துக்கிட்டு அந்த நேரத்தில் உரத்தை அதிகமாக போட்டு நம்ம செடியை வந்து சாவடிக்கக்கூடாது. இப்போது நான் சொன்ன இந்த 10 விஷயத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னா, இப்போ இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா டாம், இந்த மாதிரி நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம். இல்லைனா நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கும் ஒன்றுனா நம்ம வந்து பதறிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும், இல்லை ரொம்ப பராமரிப்பு எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த 10 டிப்ஸுமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டாம் மாதிரியே நிம்மதியாக படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கூட ஷேர் பண்ணிவிடுங்க. நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Sakthivel. Have a happy going day. Bye bye.